கேசாரியமும் சகலேசோதரிவு நிரந்தரம் ஸ்ரீமன் குருவரி யுவராபியவரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதம் குணாப்தியம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரவச்சே. சுக்ராம்பரதரம் விஷ்ணம் யஜுகரணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. 9வது ஸ்லோகம். ஈஸ்வரோ விக்ரமீ தன்மே மேதாவி உச்சரமத்கரமः அனுத்தமோ துராதரிஷா கிருதஜ்ஞ கிருதிராத்மவான். எட்டு பேர் என்ன சொல்றது? ஈஸ்வரா விக்ரமி தன்வி மேதாவி விக்ரம கிரம அனுத்தம துராதரிஷா இத்தனையும் எழுதி இருக்கு. அப்புறம் கிருதஜ்ஞ கிருதிஹி ஆத்மவான். இப்போ என்ன சொல்றது? ஈஸ்வரஹா சர்வஸ்வாமி சர்வேஸ்வரே ஈஸ்வரஹா என்பது எம்பெருமான். கீதா பாஷ்யத்திலே அளவில்லாத நெற்றி விபூதியிலும் தான் நினைத்தது தடைப்படாமல் ஆட்சி செய்வது சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா. இச்சிப்பதும் நினைப்பதும் உண்மையாகும், அப்படியே நடக்கும். நமக்கு துன்பம் பெருக பெருக சுவாமித்துவம் புரியும். ஜெகத்தை எல்லாம் குடும்பமாக உடையவனாயினும் இவன் இச்சையை தடை செய்யக்கூடியவர் எவரும் இல்லை. எண்ணில் தொல்புகழ் வானவரீசனே. 3 சொல்ற வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்த நம்பெருமானே அப்படின்ற ஈசனை செய்ய சொல்றதுக்காக. அடுத்தது விக்ரமி பராக்கிரமம் உடையவன். தன் இச்சைக்கு தடை ஏற்பட்டால் அதை போக்கும் சக்தி உடையவன். தன் இச்சை தடைப்பட இடமே இல்லாமல் நினைப்பதை நிறைவேற்றும் ஆற்றல் படைத்தவன். நினைத்த மாத்திரத்தில் உலகங்களை படைக்கவும் அழிக்கவும் சக்தி படைத்தவனுக்கு சத்துருக்களை முடிப்பது போல செய்ததா நினைவாலேயே நடக்கும். எத்தனை பெரிய துஷ்ட கூட்டமாயினும் சுண்டு விரல் நுனியினாலேயே நினைத்தால் முடித்து விடுவேன். ஸ்ரீராமன் சுக்ரீவனிடம் சென்றது நகன்யாமி இச்சன் ஹிரணேஸ்வராந்த. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கையிலே அதற்கு செங்கில் காட்டிட்டு சேரும் மாதங்கள். திருவாய்மொழி முழுதும் அவன் விக்கிரமம் பேசும். அடுத்தது தன்வி சார்ங்கவில்லை உடையவன். பராக்கிரமத்தை சொன்னதும் நினைவில் வருவது திவ்யாயுதங்கள். ஸ்ரீ சார்ங்கம் விஷ்ணு தனுசு. இதை சொன்னது மற்ற திவ்யாயுதங்களையும் சொன்னதாகும். ஒப்பற்ற திவ்யாயுதங்களை உடையவன் என்றபடி சாங்கதன்மா ரிஷிகேஷா புருஷா புருஷோத்தமஹா என்று ஸ்ரீ ராமாயணத்தில் பிரம்மஸ்துதி வாக்கியம். சார்ந்தவென்னும் வில்லாண்டான் திருப்பல்லாண்டிலே அன்று நேர்ந்த நிசாச்சரரை வெண்ணரகம் சூறாவளியே சிதகுனித்தான். 16,000 அரக்கர்களை தருவில்லாளனாய் ஒரு முகூர்த்த காலத்தில் முடித்தான் பெருமாள். கரதூஷண வதையில. மேதாவி அடுத்தது எல்லாம் அறிந்தவன் ஸ்வதஸ்வரஜன் சர்வஜன். ஐஸ்வர்யத்தையும் திவ்யாயுதங்களையும் தக்கபடி பரிபாலிப்பதற்கு வேண்டிய புத்தி பலம் சாமர்த்தியம் உடையவன். ஞான சம்பத்து உள்ளவன். எல்லையில் ஞானத்தன் ஞான வகரே கொண்டு
ஆழ்வார் வாசன். விக்கிரமஹா விருடவாகன், வேதாத்மா வேகேஸ்வரஹா என்று போற்றப்படும் கருடாழ்வானை வாகனமாக செலுத்தும் வலிமை உள்ளவர். வேதங்களின் உருவான கருடன் பக்ஷிராஜன். இவனை வாகனமாக அவலீலையாக ஏறி நடக்கக்கூடியவன். அஞ்சிரைப்புள் தனிப்பாகன் அமரர் வேந்தன். தத்புருஷாய விக்னகே சுவர்ணபக்ஷாய தீமகி தன்னோ பிரச்சோதயாத். காயத்ரி. எம்பெருமானின் ஆளான ஸ்வர்ணமயமான சிறிகைகளை உடைய கருடாழ்வாரை கவனிப்போம். அந்த கருடன் நம்மை உற்சாகம் ஊட்டி நடத்தட்டும். கருடன் சிறகரி சாமவேதமாம். அவரது அதை அனுபவித்துக் கொண்டே அபூர்த்தியில் செல்பவன் வையத்தவரும் அடங்க அடங்கிடும் ஆமரபகோரே தெய்வப்பிள்ளை இருவருமான் சித்திரகூடத்துள்ளானே. திருமணி வாசனம். கிரமஹா அடுத்த திருநாமம். செழிப் உத்தவன். அளவற்ற ஐஸ்வர்யங்களும் ஐஸ்வர்யங்களால் வரும் செம்மையை சொல்லுகிறது. தேசம், மகரிஷிகள், ஆயுதங்கள், வாகனங்கள், இலைகளால் வரும் சமிருத்தி, அண்டத்தகத்தான் புறத்துண்டான் பரம்பரன் உடியா வின்பப் பெருமையோன் உணர்விலும் பெறுபவனை. ஆழ்வார் பாசனம். அனுத்தமஹா தனக்கு மேம்பட்டவையில்லாதவன். திருஷ்யத்தே மத்தாரும் மிக்காரும் இல்லாரமாமாயன் மத்தப்பரதரம் நான் கிஞ்சரித்து தனஞ்சயா என்று தன்னை விஞ்சியது எதுவும் இல்லை என்று அர்ஜுனரும் கண்ணன் திருவாக்கு ஈத்தீர. சர்வ உத்கிருஷ்டன். அடுத்தது துராதரிசா கலக்க முடியாதவன். அக்ஷோபியா 807 999 என்ற திருநாமமும் கலக்கக்கூடியது. சமுத்திரவ காம்பீரியே மகோதரிவ அக்ஷோபியம். கலங்காமைக்கு ஆழ்ந்த சமுத்திரத்தையே உபமானமாய் சொல்வர். எந்த நிலையிலும் கலங்காதவன். முதல் நாள் பட்சம் சூட்டுவர் என்று நிச்சயமாகி மறுநாள் வனவாசம் என்றபோது வனவாசோ மகோதயகா என்று சிறிதும் மனக்கலக்கமில்லாமல் ஏற்றுத்தனம். எல்லையத்தனும் அளவத்தனுமாக பரமபுரத்தில் தில்லு மகிழ்ச்சிகளாலும் அனந்தகிருத விஸ்வக்சேனாரின் சூரிய ஜனங்களாலும் பரிச்சரியை பண்ணப்பட்டு பரியங்க வித்தியிலும் ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்திலும் விவரணம் செய்யப்பட்டபடி திவ்ய சபையில் திவ்ய சிம்மாசனத்தில் வைத்திருக்கும் பரமபதநாதனின் சர்வைஸ்வரியம் எதிலும் குறைவற்றது. இந்த மாற்றமற்ற விரைவை சொல்லுகிறது. துர்தரிஷா என்ற திருநாமம். தத்விஷ்ணோ பரமம் பரம் என்று ஸ்ருதி, தத்தாம பரமம் மமா என்று ஸ்ரீ கீதை. ஒப்பற்ற மேலான நிரந்த ஸ்ரீ வைகுண்டத்தில் சர்வஸ்வாமியாயிருப்பவன். பாலளந்த பேரரிசி எம் விசும்பரிசி வானோரு சோரி மணிவண்ணன். வானாறு சோரி மணிவண்ணா பின்னோர் தலைவன். பின்னோர் தலைவா கேசவா. இத்தனையும் இந்த ஸ்லோகம். அடுத்தது அது என்ன சொல்றார்? வைகுண்டேர் வரையிலோகேஷ்டியா சாத்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா அத்தைஹி பாகவதேசா என்று சைவ புராணத்தில்
வாயு பகவான் சொல்வது மிகவும் மேலான உலகமான ஸ்ரீ வைகுண்டத்தில் மனதுக்கெட்டாத பெருமையுள்ள ஜெகத் சுவாமியான விஷ்ணு பகவான் பெரியவராட்டியாருடன் மனஸ்ரீதேவியுடன் பக்த பாகவத அடியார் தம்படியார்கள் சூழ விளங்கிக் கொண்டிருக்கிறான். ஏகமேவா த்விதீயம் என்று தனக்கு இரண்டாவதாக ஒப்பு சொல்ல முடியாத செருப்புகளை உடையவன் பரமபதநாதன். இவனுடைய நித்தியமான சுவாமித்துவம் எல்லா வேதங்களாலும் புகழ்ந்து பேசப்பட்டுள்ளது. அடுத்த திருநாள் செயல்களை அறிபவன். சேத்தனர்களால் செய்யப்பட்ட புண்ணியவாத ரூபமான செயல்கள் அனைத்தையும் அறிபவன். இங்கு பாஷ்யம் பகவானுடைய ஒரு ஒப்பற்ற பெருமையை சொல்லுகிறது. நன்றி மறவாதன் என்று தர்மகிஷ்ச கிருதகிஷ்சா என்று சக்கரவர்த்தி திருவன் போத்தப்படுகிறான். கதஞ்சதுபகாரேன கிருதேன உபதிஷ்யதி கிருதேன ஏகேன துஷ்யதி நஸ்பரச்சபராதானாம் சதமபி என்று ராமபிரானின் குணப்பெருமை பேசப்படுகிறது. எப்போதாவது ஏதாவது செய்தவர் சிறு உபகாரத்தினால் மிகவும் உகக்கிறான். நூற்றுக்கணக்கான அவசாரங்களையும் நினைப்பதில்லை. ராமபிரான் கடல் கரையில் சமுத்திரராஜனை சவனம் பற்றி 3 நாள்கள் கிடந்தும் அவன் முகம் காட்டவில்லை. பின்னர் கோபம் கொண்டு வானப்பிரயோகம் பண்ண மறுப்பட்ட போது அவன் வந்து முகம் காட்ட நடந்ததை எல்லாம் மறந்து இந்த வானத்தை எதிரிகள் மேலே விடுகிறேன் என்றான். நாம் இயல்பாக எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்பதை அஞ்ஞான வழியாக மறந்து சுவாதந்திர புத்தியுடன் எண்ணிறந்த பாபச் செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் நன்மை என்று எண்ணலாம்படியான தீமையாவது ஏதேனும் இருக்குமா என்று தேடி பார்த்து அதை சுகிருத்த விசேஷமாக கணக்கிடுபவன் பகவான். என் ஊரைச் சொன்னாய், என் வேரைச் சொன்னாய், அடியார்களை நோக்கினாய் என்று இவன் தன் நினைவின்றி செய்ய நேர்ந்ததை எல்லாம் புண்ணிய செயலாக எண்ணி உகப்பவன். எண்ணிலும் வரும் எண்ணிட வேண்டும். ஈஸ்வரன் என்றால் நம் உண்மையை இசைந்தானே என்று வந்து முகம் காட்டும். 23, 24, 25, 26 என்று எண்ணினால் 26 நான் என்று வரும் 25 ஜீவன் என்றும் 26 ஈஸ்வரன் என்றும் நூல் கொள்கை. அபிச்சேத் சுதராச்சாரக பஜதேமாம் அனன்யபாத் சாதரேவ சமந்தன்யக சம்யக் பரசிதோ ஹி சகா கீதையா. நடத்தையால் எவ்வளவு தோஷமுள்ளவனாயினும் என்னை வேறு எண்ணம் கலக்காமல் சொல்வானாயின் அவன் சாதுவாக பக்தாகிரேசரனான் என்று எண்ணி பூஜிக்கப்பட வேண்டும். அவன் நல்ல விவசாயம் உடையவன். திரௌபதி பெரும் சபையில் கோவிந்தா என்று கதறி அழுத போது நேரில் வராமல் அவள் மானத்தை ரட்சித்து வருகிறான். பின்னர் மறுபடியாலும் அவளுக்காக பாண்டவர்களை காத்தான். இருந்தும் தன்னை கடைசி வரை கடனாளியாகவே எண்ணினான் கண்ணன். கோவிந்தா என்றவன் அப்போது கதறியது என் மனத்தில் இருந்து நீங்கவில்லை. பெருமளவில் வட்டி சேர்ந்த கடன் போலே சுமையாய் நிற்கிறது என்பதை கடைசி வரை அவன் திருவுள்ளம். உன்னடியார் கென் செய்வரன்னே எழுத்தனே பெரிய திருவிந்தாய் பாசனம் போட்கொண்டார். கிருத்திகி அடுத்த திருநாள் செய்விப்பவன் ஜீவனிடம்
தன்னை பூஷிப்பதற்கு காரணமான சுகிருதத்தையும் தானே அளிப்பவன். ஒவ்வொருவனை என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவரது தம்மக தேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் மோக்ஷர்வை சரணமகம் பிரபத்தியே என்று வேறு வருஷன் ஸ்வரூபத்தை உணர்த்துபவன். ஏசேன சாது கர்ம காரியத்தி என்று பொய்சீதிக்கு நற்காரியம் செப்பும்படி பண்ணி நல் பயனளிக்கிறான். மயர்வர என்னுள்ளே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன்றுணர் கத்தையை அஜானம் போகும்படி என் நெஞ்சுள் பொருந்த இருந்து ஞானகத்துகளை மேல் மேலும் தருபவன். என்னை தீவிரன் கெடுத்தாய், முருவித்தொன் மனமே இருந்தாய், செய்வார்களை செய்வேனும் யாரே என்னும் அப்படின்ற ஆழ்வார். கிருத்திகி அதுக்கு அர்த்தம். ஆத்மவான் அடுத்த சப்தம். ஜீவாத்மாக்களை தனது சொத்தாக உடையவன். ஆத்மசப்தம் ஞானம் யத்னம் முதலியவற்றையும் உள்கொண்டது. சுவாதீனத்தினர் சேதன ஸ்வரூபஸ்திரித்துவத்திலேடம் என்று மூவகையான எல்லா ஆத்மாக்களின் ஸ்வரூபம், இருப்பு, செயல்கள் எல்லாம் தனது அதீனமாக உள்ளவன் பகவான். இதனால் எல்லா ஆத்மாக்களையும் உடைய ஆத்மாவான். ஆத்மவான் எனதாவி ஆவியும் நீ எனதாவியும் உனதே உடலேதுமே ஒன்றாய் எனதாவியும் உனதே. அடுத்தது இத்தனையும் 9வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்தது சுரேஷ சரணம் சர்மா விஸ்வரேதா பிரஜாபவ அகசம்பத்சரோ வியாலக பிரத்யஜா சர்வதர்சனமா. சுரேஷா பிரம்மாதி தேவர்களுக்கு ஈஸ்வரன். அந்தந்த தேவர்களை அவரவர் ஸ்தானத்தில் நியமிப்பவன். நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே ஆழ்வர். பிறவன் முதலானார்க்கு ஐஸ்வர்யங்களையும் அதிகாரத்தையும் கொடுப்பவன். அமரருக்கு அமுதீந்த ஆஜர் கொழுந்து. சுரேஷா சரணம் உபாயமாக இருப்பவன். பகவானை அடைய அவனே நிரபேட்சுபாயமாக இருக்கிறான். நிரபேட்சம் எந்த துணையையும் வேண்டாதது நிருபாதிகமான இயல்பான ரட்சகன் பகவான். தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் மோட்சரை சரணமகம் பிரபத்தியே. மோட்சத்தை ஆசைப்படும் நான் தன்னை தானே தன்னை பற்றிய அறிவை காட்டித்தரும் அந்த தேவனை புகழாகப்படுத்துகிறேன். பரமபுருஷனை புகழாகப்படுத்துகிறேன், உபாயமாக பத்துகிறேன் என்று வேறு புருஷன் எம்பெருமானை சரணமாகப்படுத்துகிறான். நிவாச சரணம் சுகிருத் கதிர் தேவ ஏகோ நாராயண. சுபாபோபனிஷத்து. நாராயணனே இருப்பிடம், புகழ், நண்பன், அடையத்திருந்த உபேயம். சரண்யம் சரணம் சத்வம் ஆகுஹு திவ்யா மகர்ஷேயா என்று ஸ்ரீ ராமாயணத்தில் பிரம்மன் ராமபிரானே தெரிப்பது. ஆரதிக்கரின் பார்மையே சரணாகத்தன் வரிந்தாய் ஆழ்வர். நாரணம்பிரான் சரணே சன்னவர்க்கென்று நாள்தோறும் எழுந்தேனாய் குருகூத்தரகோகன்மாரன். கர்மா உயர்ந்த பலனாயிருப்பவன், சுகரூபமாயிருப்பவன். ஆனந்தோ பிரம்மஹா என்று ஸ்துதி. வானவர் தெய்வமெங்கோ வானவர் போகமெங்கோ. எனக்கு தேனே வாலே கந்தலே அமுதே அமுதமாக தித்தித்து ஆரா அமுதே சர்வகந்தா சர்வரசா. எல்லா பெருமிடங்களும் ருசிகளும் என்று ஸ்துதியில்
போற்றப்படுவதன் கரந்தபால் நெய்யே நெய்யனின் சுரையே கடலில் நடுவரமே அவரில் பிறந்து என் சுரையே. 8:1-7. கண்களில் சிறந்து வரைவாயே செல்றார். விஸ்வநேதாஹா, விஸ்வநேதா அகில விலகங்களுக்கும் காரணம் சரணம் சரமா என்ற திருநாமங்களுக்கு தோத்துவாய் இத்திருநாமம். இங்கு ரேத்தஸ் விஸ்வரேதாகா, ரேதஸ் என்பது சாமான்யமான அர்த்தத்தில் வரவில்லை. அதை பற்றி பிரஸ்தாபமும் இல்லை. தன்னை அறிவதற்கான ஞானேந்திரியங்களையும் கைங்கரியம் பண்ணி உய்வடையும்படி கர்மேந்திரியங்களையும் உண்டாக்குகிறான் பகவான். பகவதி பாலா பூதானாம் மத்தேவ பிரதக்விதாக பவந்தி பாவா பூதானாம் மத்தேவ பிரதக்விதாக. ஜீவர்கள் பலவித மனோநிலைகள் இன்னிடமிருந்தே உண்டாகின்றன. கருமமும் கர்மவரதம் ஆகிய காரணம் தன்னை ஆழ்வார் புண்ணியபாப ரூபமான கர்ம பலன்களுக்கும் நியாமகனாய் புண்ணியங்களிலே பிரவர்த்திப்பிக்கவும் பாபங்களை போக்கவும் அவற்றுக்கு பலன்களை கொடுக்கவும் காரணபூதனாய் உள்ளவன். விசித்ரா ஏகசம்பத்தி ஈஸ்வராய் நிவேதனம் பூர்வமே கிருத பிரம்மா அஸ்தபதார செய்யலாம். ஸ்லோகம் என்ன சொல்றது? கை கால்களிய கரணங்களோடு கூடிய சிறந்த உடல் ஈஸ்வரனுக்கு பணி செய்வதற்கென்றே படைக்கப்பட்டது என்று விஷ்ணு தத்துவம். நல்லவகை காட்டும் அம்மானை, ஆத்த நல்லவகை காட்டும் அம்மானை அவரதம் ஏற்றை 4-5-5 4ஆம் பத்திலே 5ஆம் திருவாய்மொழியில் 5வது பாஷம். பிரஜாபவகா அடுத்த திருநாமம் 90வது. பிரஜைகளுக்கு இடமாயிருப்பவன். அவன் தந்த கை கால் முதலான உறுப்புகளை கொண்டு அவனுக்கு நல்லானாகவிருந்து உய்யும்படி அவைகளில் இருப்பவன். இதனால் அவன் பக்கல் ஆபிமுக்கியம் உண்டாகி அவனை அடைய வழி ஏற்படும். அந்தவரப்பிரோர் மருந்தும் ஆண்மையும் வல்லியெல்லாம் அந்தமும் வாழ்வும் ஆய எம்பெருவான் அரங்கமானவர்களானே. ஆஹா அடுத்தது. பகல் போலே குறைவற்று விளங்குபவன். பகல் கண்டேன் நாரதனைக் கண்டேன் 2ஆம் திருவந்தாரி. இரவாகிய அஞ்ஞானத்தை போக்கி ஞான வழியை உண்டாக்குபவன். தேகிமே சுப்பிரபாதம் என்று பெரியோர் வேண்டுவா. சுப்பிரபாதம் நல்விடிவு அல்லலில் இன்பம் மழவெருந்தெங்கும் மழகமரி சூரொளியன் ஆழ்வார் வாக்கு. சம்பத்சரஹா அடுத்த திருநாமம். சேத்தனிடம் நன்றாக வசிப்பவன். தன்னிடம் ஆபிமுக்கியத்தை பண்டி வைத்து அவர்கள் தன்னை அடையும்படி அவர்களிடம் இருப்பவன். என்னுடைய சூழல் உளானே, என் பரிசரத்திலே நான் உள்ளிடத்து தன் பேராக வர்த்தியார் என்றான். அவனின் அருகைதானே தூரத்தில் இல்லாமல் அருகே வந்து நின்றான். கொடுகலன் என்னோருடனே நித்திய விபூதியும் இருவே என உன்னை நித்திய விபூதியும் இருவே என என்னை விடுகிறவன். இதுவே என என்னை விடுகிறவன். அல்லும் பெரும் அனுபவிப்பார் தங்களுக்கு இடமேடு மன்னி என்னை விடான். நம்பியே பிரதானுபத்தியோடும் தன் ஏனமாம் உபயாந்தித்தே என்றும்
தேஷாம் அகம் சமுத்தர்த்தா என்றும் ஸ்ரீ கீதை. என்னை அடைந்ததற்கான புத்தி யோகத்தை, பக்தியின் வளர்ச்சி நானே அன்புடன் அவர்களுக்கு கொடுக்கிறேன். அவர்களை சம்சாரத்தில் இருந்து மேலே கிளப்புகிறேன், கை தூக்கி விடுகிறேன். மீண்டும் 423 வாசலுக்கு ஸ்லோகத்திலே 423வது பேரையும் இறைவரும் யாரக தன்வசமாக்குபவன், அங்கீகரிப்பவன். விபீஷணனை அவன் வந்தபோதே அங்கீகரித்து அபயம் தந்து அவனை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்ற சுக்ரீவனையிட்டு அழைத்துக் கொண்டவன். ஆயிரம் ஹரிஷ்ரேஷ்டா தத்தவசியா பயம்மயா, ஆதரோத்தமனே அவனுக்கு முன்னமே அபயமளித்து விட்டேன், நீயே சென்று அழைத்து வா. செல்வ வீரருக்கு வேறாக நல்லானே திருவடி, நல்லான் நிறைவேறு கண்டேன். இசைவித்தன்னேவன் காலனுக்கு எழுத்து ஒன்பானே என்கிற பிரத்யேக அடுத்த திருநாமம். நம்பிக்கை உண்டாக்குபவன், நம்பத் தகுந்தவன், நம்பனை நரசிங்கனை என்று பெரியாழ்வர். விஸ்வசிக்கத் தகுந்தவன், சந்திரம் விஸ்வாசத்தை உண்டு பண்ணி ஆபத்துக்களில் இருந்து ரட்சிப்பவன். சர்வதர்ஷனஹா அடுத்த திருநாமம். தனது மகிமைகளை எல்லாம் ஆட்டுபவன், பக்தர்கள் தன்னை விஸ்வசிக்கும்படி பூர்ணமாக காட்டித் தருபவன். இந்த பரமாத்மா தம்மை அடைய தகுந்தவனாக தான் நினைப்பவனுக்கு தம்மை தாமே புலப்படுத்துகிறார். கசேஷ ஆத்மா பகவதே தனூம் ஸ்வாம் கொண்டு போவர்கள் ஆட்டவே கண்டபாரம் அவர்கள் நாடு இருந்து தேட்டர் வதரவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டவில் வெண்கள் மேனியும் காட்டித் தன் கனகல்கள் கழுதகரம் புகழ்விழித்தா எம்பெருமான். திருப்பாணாழ்வார் வாசனம் அப்படியே சொல்ற ஆகியனாலே 2 ஸ்லோகமாச்சு. 3வது அஜஹா சர்வேஸ்வரா சித்தா சித்தி சர்வாதி ரட்சுதா புருஷாகபி அமேயாத்மா சர்வயோக நிகழ்ச்சிருக்கா. அஜஹா திருப்பிலி, தடைகளை விலக்குபவன், தன்னை அடைய வெட்டாமல் நிற்கும் இடையூத்தை எல்லாம் போக்கி தன்னை கொடுப்பவன். தேஷாம் ஏவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானம் தவாநாசயாமி ஆத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவர்களுக்கு பக்தர்களுக்கு அனுகிரகமடியாக அவர்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டு அஜ்ஞானவானிகளை உழைக்கிறேன். சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாவங்களிலிருந்தும் நான் உள்ளை விடுவிக்கிறேன், நான் உன்னை விடுவிக்கிறேன். இவை ஸ்ரீ கீதையில் கண்ணன் திருவாக்கு. பரிகாரர்கள் வினை தொடரை வருடென்றும் வல்வாள் உருவி வெட்டி களைபவன், எந்த மெய்வர நோய் களைந்து நெஞ்ஞானம் அளித்தவன், பிறப்பிலி என்று அகாரத்தால் சொல்லப்படுபவர். 206, 524 இதே என்பது பரம். சர்வேஸ்வரஹா அடுத்தது நாமம் 97. தானே சென்றடைபவன், தன்னை பற்றியவரை காலதாமரமில்லாமல் அதனால் வரும் மனச்சோர்வில்லாமல் தானே சென்று சேருபவன். இவ்விஷயத்தில் தகுதியேதும் பார்ப்பதில்லை.
வந்தளை என் நெஞ்சிலன் கொண்ட வானவர் கொழுந்தே முருகுப்போர் வந்தாய் தந்தையே. சர்வேஸ்வரன். சித்தா அடுத்தது நாமம். சித்த கர்மம் எப்போதும் உள்ளவன். வேறு உபகாரம் கொண்டு அடைய வேண்டானபடி தேடி அலைய வேண்டானபடி தானே உபாயமாய் நிற்பவன். புதையல் போல் எப்போதும் இருப்பவன். ஆழியான் அருள் தருவான் நலகின்றான் அதன்பது விடுவகே இருள் தருவான் ஞானத்தில் பெருமையான் வேண்டே. சித்தி அடுத்ததுதான் பேராய் இருப்பவன். அடியை அடைந்து ஈர் இன்பத் திருவெள்ளம் யான் மூழ்கினன். இதர உபாயங்களாலும் அடையத்தக்கவன். தன்னை அடையும் பொருட்டு சேத்தனர்கள் கை கொள்ளும் உபாயங்களையும் பலனடைய செய்பவன். சர்வாதிகி எல்லா பலன்களுக்கும் ஆதிகாரணபூதன். உயர்வு தாழ்வின்றி எல்லா புருஷார்த்தங்களுக்கும் ஒரு காரணம் பகவான். ஏத்வாம் தேவம் துருவம் பக்தாக புராணம் புருஷோத்தமம் பிராப்தமென்று சதா காமான்னு இகலோக்கே பரத்தரட்சா. ஆதியான புருஷோத்தமனான விக்கிடம் திடமான பக்தி உள்ளவர் இம்மையிலும் முறையிலும் எல்லா பலன்களையும் அடைகின்றனர். இது ஸ்ரீ ராமாயணத்தில் ராமபிரானை குறித்து பிரம்மன் ஸ்துதி. சர்வான் காமான் பிராப்தமந்தே கிருஷ்ணநாமாபிதானாது. கண்ணன் பேரை சொல்லுவதால் மட்டுமே எல்லா பலன்களிலும் எல்லா பலன்களையும் அடைகிறான். சகரவரப்பிரதோகி விஷ்ணு என்னும் பிரமாணம். அறமுதல் நான்கவையாய் அறம் பொருள் வீடு இன்பம் எனும் நான்கும் பயன்களையும் அளிப்பவன். சதுப்புருஷார்த்தங்களை அளிப்பவன். இத்துடன் ஸ்ரீ கூறுத்தாழ்வான் திருக்குமார ஸ்ரீ ரங்கநாதன் என்று ஸ்ரீ பராசரவட்டனுடைய தொழிற்பதற்பணம் பாஷ்யத்தின் 1000 திருநாமங்களில் முதல் சதக்கம் 100 வழிந்தது. சர்வாதிகி என்பது 100வது திருநாமம். இந்நிறுவத்தின் திருநாமம் வர வாசுதேவன் விவரிக்கும்படியானது. 2வது சதகம். அச்சுதா தன்னை பற்றினாரை நடுவிடாதவன். நக்ஷாவயதி அச்சுதா. கிருதஜ்ஞா ஆச்சாரியனால் அறிவிக்க பெற்று பிராட்சியை முன்னிட்டு பகவானை ஆஷ்டிருக்கும் போது வைமுக்கியம் பகவானிடம் பத்தின்மை போய் ஆபிமுக்கியம் ஏற்பட்டு அனுகூல புத்தியுடையவனாகிறான். இந்த ஆனுகூல்யத்தை அறிபவன் பகவான். இது முதல் பராரோகா வரை பட்டர் பாஷ்யம் இந்த பொருளை ஒட்டியே அமைத்துள்ளது. பகவானிடம் ஆபிமுக்கியம் அந்த பத்துண்டாகி அவனை ஆசிரியிப்பவரை அவன் ஒருபோதும் விடுவதில்லை. மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்திதேஜன் கரஞ்சனா தோஷோ எத்திருக்காத் என்று ராமபிரானன் உறுதிமொழி. எவ்வித தோஷம் உடையவனாயிருப்பினும் அனுகூலன் என்ற நினைப்பில் வருபவனை எப்போதும் எக்காரணம் பக்தியும் விடமாட்டேன். கார்த்திகானும் கிரகத்தானும் கதனும் முக்கண் மூர்த்தியும் ஓடையும் வெப்பும் வருகிட்டு என்று தம்மை புகழாக பற்றிய பாணனை நிர்கதியாக விட்டுவிட்டு ஓடிப்போன தெய்வங்கள் போலென்று சர்வேஸ்வரன் தன்னை கிட்டியவரை விடாமல் ரட்சிப்பான். நமே பக்த பிரணஷ்யத்தி என்று ஸ்ரீகதியில் கண்ணன் என் பக்தன் எப்போதும் கெட்டொழுவதில்
கொடுவில்லை. அச்சுதன் அமரந்தென்கோ அச்சுதன் அமரவென்கோ ஒரு விரைடுக்கும் வெச்சுமா வருந்தவென்கோ அழுவார் பாசனம். அது அச்சுதஹா. அடுத்தது ரிஷாகபிஹி, தர்மஸ்வரூபியான மகாவராகம். சகசிரம் நாமத்தில் முதல் 123 திருநாமங்கள் பகவத பரத்துவாசகங்கள் என்று பக்தர் நிர்வாகம். இங்கு வராகாவதாரத்தை நேரே குறிப்பிடவில்லை. கபி என்று வராகத்திற்கும் பெயருண்டு. மேலே சொல்லப்பட்ட அச்சுதன் மேலான தர்மஸ்வரூபியான வராகப்பிரான் தானே தோன்றி ரட்சிப்பவன் என்று பெரியோர்கள் இவனை சொல்லுவார்கள். கஷ்யப பிரஜாபதி ஸ்வாயம்பூமனமே சதரூபி என்பவருடன் கூடி பதோத்பத்தி பண்ணும் நியமிக்க மனு, நான் பெரும் பிரஜைகள் எங்கு வசிப்பார்கள், எல்லாம் ஒரே ஜனமயமாக இருக்கிறதே என்று வருந்த உடனே பகவான் வராகவருடன் தோன்றி பூமியை வரையா ஆர்ணவத்தின் மேலே படர்ந்து முருகன் கிளேசத்தை போக்கினார். கஷ்டவர் அந்த தர்மவராகனை ரிஷாகபி என்றழைத்த அக்கோரவராகமன்றாய் நிலங்கோட்டடை கொண்டவென்றாய் திருவாய்மொழி. அடுத்தது அமேயாத்மா, அறிய முடியாதவன். அப்பிரமேயா காண்க, அதுவும் அதே அர்த்தத்து வருது. ஆஸ்திகரிடம் அவரது அனுகிரகம் வெள்ளம் அளவிட முடியாதது. பத்துடை அறிவர் கிளையவன், எளிவரும் இயல்பினன், பிறர்களுக்கு அறிய வைத்தகன், அனுகூலாதிகாரிகளுக்கு பரமசுரபன். பத்துடையவன் என்பது அத்வேஷ நிலையை விமுகருக்கு அடைய முடியாதவன். அடுத்தது சர்வயோக வினிஸ்ருதா, 104வது திருநாம். எல்லா உபாயங்களாலும் அடையப்படுபவன் அவன் அமேயாத்மா என்ற பிறகு பெருமை உடையவன். எப்படி எனில் சர்வயோக வினிஸ்ருதா, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டவை அல்லது தன் புத்திக்கு தோற்றியவை இப்படி ஏதோ ஒரு உபாயத்தை அனுஷ்டித்தால் அத்தால் அவன் அடையக்கூடியவன், எளிதில் அடையக்கூடியவன் என்று கருத்து. சொல்பமே அனுகூல புத்தி இருந்தால் கூட அவன் தன்னை அடையும்படி அமைத்து தருகிறான். நம்பனை ஞானம் படைத்தவனை, நம்பப்படுபவன் எந்த திசையிலும் ஆத்மாவுக்கு தஞ்சமாய் உள்ளவன். இத்தனையும் 3வது ஸ்லோகம். அடுத்தது 12வது ஸ்லோகம். வசுர்வசவனாக சத்யா சமாத்மா சம்விதஸ்வன் அமோக புண்டரீகாட்ச ரிஷகர்மா ரிஷார்த்தி. வசுஹு ஆஷ்டிகளிடம் வசிப்பவன். ஒருவன் அடியேன் உள்ளானே, ஒருவடியேன் உள்ளானே. கண்கள் சிறந்து பெரியவாய், வாயும் சிறந்து கிடந்து, உள்ளே வெண்பல் இலக சுடர், இலகு மிகல் மகரகுண்டரத்தன் கொண்டன் விண்டன் சுடர்வனியன் நானுகளுடன் புரிசான்கன் வன்சங்கரை ஆடியான் புறன் அடியேன் உள்ளானே. சிறிது அனுகூல புத்தி உள்ளவரிடத்திலும் அன்புடன் வசிப்பவன். எண்ணிலும் பரம் எண்ணினி வேண்டமும் 1 2 என்று எண்ணிக்கொண்டு போனால் 26 என்று ஒரு எண் வரும் அல்லவா. தத்துவங்களை கர்மமாக எண்ணினால் 25 ஆத்மாவையும் 26 ஈஸ்வரனையும் குறிப்பவையாம். 26 என்றால் என்னையும் எண்ணிக்கொள், என்னையும் எண்ணினான் என்று வந்து விடுவானாம் பரமபுருஷன் நம்மிடம் வசிக்க. ஏதோ மறைகளின் பெயர்களை பரிசைப்படுத்தி சொல்லுகையில் திருமலை திருமான்சோர்மலை என்றால்
என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய் என்று வந்துவிடமானாம். அனுக்கிரகம் பண்ணா. மீண்டும் 27 711 இது ரிப்பீட் ஆகுது. வசுமனா ஆஷ்டிகரை நிதியாக நினைப்பவன், அவனே வைத்த மாநிதியாக இருக்க ஒரு சேதனனை பெற்றால் பெரிய நிதி எடுத்தலாக மகிழ்பவன். துயரது சுடரடி ஆஷ்டிகரை பெற்றதால் துயர் போய் சுடரு விட்டு பிரகாசிக்கும் திருவடிகள் எம்பெருமானது. பக்தனை ஞானியை சமகாத்மா சுதுர்ணவா என்று எண்ணுமவன் பகவான். தலைதுகுலையும் திருவடியும் தலைமையிலவே திருந்தாண்டகம். ஆழ்வார் தலைமையில் இல்லாத போது கருகி வாடியிருந்த திருவடிகள் அவர் முடி ஸ்பரிசத்தால் தடுத்து விட்டதாம். கட்டாரி வச்ச தடுதான். சத்யகா சத்துக்களுக்கு அனுகூலம். அடுத்தது நாள் சத் என்பது 106வது சொன்ன அனுகூலனை அவரை ஒரு அவர்கள் நினைவேத்தலை கட்டி வைப்பவன். பக்தர்களை நினைவே தலை கட்டி வைப்பவன். அடுத்த 108வது சமாத்மா அடியாரிடம் ஏத்த தாழ்வு பாராதவன். ஆஷ்டிதர் யாவரையும் சமமாக எண்ணுபவன். வேடன், வேடுவிச்சு, வசிஷ்டன், குரங்கு, அனுமான், சுக்ரீவன் யாவரிடமும் சமமாக அருள் பாலிப்பவன். ஈடுபடுப்புகளில் ஈசன் உயர்ந்தவன் என்று ஏற்பது, தாழ்ந்தவன் என்று விடுவது இல்லாது பொது நின்ற பொன்னங்கடல் உடையவன். ஆழ்வார் பாஷைகிறோம். அடுத்தது சம்மிதா அடங்கிய பொருளாயிருப்பவன். அப்பிரமேயமா அளவிட முடியாதவன். மகாத்மா அறப்பெரியவன் என்னப்பட்டவனை இங்கு மிதா சம்மிதால மிதான்னா என்கிற உன்னை நான் பிடித்தேன்கள் சிக்கனவே மாமையும் தன்யோ நிஜகா மாமையும் தனையோ நிஜகா என்று வசுதேவரம் மே ராமகா என்று திகர்தனும் சொல்லும்படி தன்னை ஆக்கி வைப்பவன். கண்ணினன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் தன்னை யசோதை சிறுத்தாம்பினால் கட்டும்படி சிறுகாக்கி தந்தவன். சம்மிதா. அடுத்தது சமஹா எல்லாரிடமும் சமமாயிருப்பவன். அன்பனாகும் தரதாரைந்தார்க்கெல்லாம் சமோகம் சர்வபூதேஷு என்று கீதை. படகீவர், படகோரவர், மிக்க அனுகூலர், சிறிதே அனுகூலர் என்றெல்லாம் வித்தியாசம் பாராட்டாமல் அனுகிரகிப்பவன். அடுத்தது அமோக உறவு வீண் போகாதவன். உறவு என்பது அனுகூல புத்தியை. இதனாலே ஏற்படும் பகவத் சம்பந்தத்தை ராமா உன்னை காண்பர் எப்போதும் வீணாகாது, பயனுள்ளதாக இருக்கும். உன்னிடம் அன்புள்ளவர் யாரும் பயனடையாமல் வீணானதில்லை என்று பிரம்மன் குறிப்பது. நமே மோகம் நசோபவேத் என்று திரௌபதிக்கு கண்ணன் சவரமிட்டு தந்தது. ரிஷிகள் கூடியவிடத்தில் வசுதேவர் கர்மபலங்களை விசாரிக்க புகார் அவர்கள் பதில் சொல்லாமல் கவிழ்த்தலையிட்டிருந்தாராம். புண்ணியானாம் புண்ணியகா என்னும்படியான கண்ணனை பிள்ளையாய் பெற்று இப்படி
வரட்டு விசாரம் செய்கிறானே என்று அவர்கள் வருத்தப்பட்டனர் என்று விஷ்ணு புராணம். குந்தன்னோடரவேல் நமக்கும் வடிக்க வழியாது திருப்பாவை அப்படின்னு என்ன, இந்த சம்பந்தம் இருக்கே அது வழிக்க வழியாத சம்பந்தம். என்னாலும் வலிக்க முடியாது, என்னாலும் ஏற்படையாது, யாராலையும் வலிக்க முடியாது. புண்டரீகாட்சா கவரக்கண்ணன், விண்ணோர்க்கும் கண்ணானவன், கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு புண்டரீகம் என்று பரமபுரத்திற்கு பெயர். அங்குள்ளார் சதாபஷ்யந்தி எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கும் விஷயம். அவர்களுக்கு கண்ணாஞ்சிருப்பவன். திவ்ய சக்ஷுராததம், திவ்யவதக்ஷுராததம், பெண்ணாட்டில் கண்போல் என்றும் விளங்குபவன். கண்ணாரக் கண்டு கழுதவர் காதொடுத்தார்க்கு உண்டோ கண்கள் துஞ்சுதலே திருவிருத்தம். தாமரை கண்ணன் புஷ்கராட்சா. அடுத்தது 40ஆம் பாசனம் அனைவரும். இங்க புண்டரீகாட்சம் வந்து அங்க புஷ்கராட்சா 40ஆம் திருநாமத்தில் வரும். நூவித்த பருவம் வரும். ரிஷகர்மா நற்செயல் செய்பவன். ரிஷா சிரேஷ்டம் தர்மம். தர்மஸ்வரூபியான பகவானின் செயல் தமக்கு பெரும் பேத்தை அளிப்பது தர்மரூபமாயிருக்கும். நமது நலனையே உள்ளத்தில் கொண்டு செயல்படுபவன். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோகை திருத்ததா. தாபத்திரயத்தையும் ஆத்தன் தன்மையான குளிர்ந்த செயலை செய்பவன். யாரு? ரிஷகர்மா. புருஷாக்கிருதி அடுத்தது நாமம். தர்மமே உருவானவன். அரவனை ஆழிப்படை அந்தவனை ஆழ்வார். தார்மிகன், திருவாழி முதலான திவ்யாயுதங்களை உடையவன். சுத்தன், சொல்லும் செயலும் மட்டுமல்லாமல் திருமேனியும் பரமபோக்கியமாயிருப்பவன். தாமரை நீள் வாசத்தரம் போல் வருவானே என்று சகலதாபங்களும் அரும்படி குளிர்ந்த சேவை. சந்திரகாந்தவரம் ராம் அதீவ பிரியதர்சனம் என்று ஸ்ரீராமாயணம். தாசாம் ஆவிர்பூத் சிவரி ஸ்மயமோன்முகாம் புஜகா கீதாம்பரதரஸ்ரத்வி சாட்சாத் மன்மதகா விஸ்வமாப்யாஜன்ன காந்தியா பூர்ணேந்து வய யுகதுல்யஜா புண்ணியே பூர்ணேந்துல்யஜா. ஆனா சாத்வத சம்ஹிதையிலே 16,000 பூர்ண சந்திரர்களின் காந்தியை ஒத்த காந்தியால் ஜகத்தை விளங்கச் செய்பவன். அமிர்த ஆரையை தெளிக்கும் திருமேனி சௌந்தரியம். அடுத்து ஸ்லோகம். ருத்ரோ புபிஷிரா பப்ரோ ரிஷியோனிஹி சுச்சிஸ்ரவாஹ அமிர்த சாஸ்வதஸ்தானம் பராரோஹோ மகாதபா. ருத்ரஹா கண்ணீர் விடச் செய்பவன். ரோதயதி இது ருத்ரஹா அழச் செய்பவன் என்பது எம்பெருமானுக்கு இயல்பல்ல. இங்கு கண்ணீர் என்பதை ஆனந்த கண்ணீர் என்கிறார் பஷ்டர். அதாவது ஒப்பற்ற அழகு உடைய திவ்ய ரூபம், திவ்ய கஷேத்திரங்கள் இவற்றால் பக்தர்களை ஆனந்த கண்ணீர் விருக்கச் செய்பவன். கண்களும் பகலும் கண்டு நெறியாள் கண்ணகை கைகளாயிரைக்கும் பொன் பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுத்தம் சேரிசை தொண்டரிசைபடி ஆஹ்லாதசி தன் எத்தராம்பூஹு புலக்கீகர் ஆத்திரவான் தரா பரமணாவிஷ்டகா. நெஞ்சில் பரமபுருஷனின் குணங்களை பற்றிய நினைவே
நிறைந்தவனாய் கண்ணநீர் கைகளால் இறைக்கும்படி பெருகப்பித்தவனாய் ஆனந்தத்தினால் மயிர்கூச்சு எரிந்தவனாய் இருப்பன் என்று பக்தனை விஷ்ணு தத்துவம் கூறும். தாயெடுத்து கோவிலுக்கு அஞ்சி அழுகையும் அஞ்சு நோக்கும் மண்ணோக்கும் அடிகள் சிறுவாய் நெகிழ்பெருகும் தொழிகையும் யோகன் ரசோரை தொல்லை இன்பத்திரது கண்டாளே. பெருமாள் திருவடி 7வது திருவடி 8வது பாசனம். அடுத்தது பகுஷிராகா தலைகளை உடையவன். சகசரிஷா புருஷகா ஆஜரம் அணாமண்டலமுள்ள ஆதிசேஷனாய் அனந்தனாய் பூமியை தாங்குமவன். தோள்களாயிருத்தாய் முடிகளாயிருத்தாய் கண்களாயிருத்தாய் ஆழ்வார் பாசனம். அடுத்ததுதான் தரிப்பவன் தாங்குமவன் பகுஷிரா பத்ரு. இவை நேர் தொடர்புள்ளவை. சர்வாணி பூதானி மத்ஸ்தானி எல்லா ஜந்துக்களும் என்னால் தரிக்கப்படுகின்றன. நாகமேந்து மண்ணினை காத்து ஏகமேஞ்சனிந்த நீர்மை என்கிறோ திருச்செந்த விருத்தம். ஆதிசேஷனால் தரிக்கப்பட்ட பூமியை ரட்சித்து ஒரு தத்துவம் தரித்து நின்ற இயல்பு பகவான். விஸ்வயோனிகி அடுத்து திருத்தாம். அனைத்துலகத்தவரிடையும் தொடர்பு உறவு உள்ளவன். உலகங்களுக்கு காரணம் என்னலாம். விஷ்ணேனயோனிகி தன்னை விரும்பிச் சொல்வார் யாவரையும் தன்னுடன் சேர்த்துக் கொள்பவன், அனைத்துக் கொள்பவன். சரணமாகந்தராரைந்தார்க்கெல்லாம் அன்பனாகந்தராரைந்தார்க்கெல்லாம் மெய்யனாகும் விரும்பிச் சொல்வார்க்கெல்லாம் அணியனாகும் தராரைந்தார்க்கெல்லாம் சரணம் ரட்சகன் அன்பன் தோஷம் காணாதவன் மெய்யன் வேண்டியது கொடுப்பவன் அணியன் சுலபன். விஸ்வயோனி கிருஷ்ணன். சுச்சிஸ்ரவாக நல்வார்த்தைகளை கேட்பவன். சுச்சி தூய்மை பெற்றது. நான் தூய நல்ல வார்த்தைகளையே காது கொடுத்து கேட்பவன். பாப வார்த்தைகளை பொருள்படுத்துவதில்லை என்று கண்ணன் திருவாக்கு. விதுராம் நானுபுஜை சுச்சி நிபுணவந்திச்சா. மகாபாரத யுத்தத்துக்கு முன் ஆண்டவர்க்காக தூதபூர போது அரசன் மாளிகை பீஷ்மத்ருமார்களின் இல்லங்களில் யாவத்தையும் விட்டு பிறர்களுடைய வீட்டுக்கு சென்று கண்ணன் உணவண்டான். இவ்வுணவை தூயது குணமுடையது என்கிறார் வியாசர். மடிதரவாத சோறு இது. ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பாராமல் அன்பினால் இட்ட சோறு. விதுரனை மகாமதிகி என்பார். அவன் வீட்டில் தங்கி இரவெல்லாம் அவன் சொன்ன காதி இன்பம் தரும் சொற்களை கேட்டிருந்தானாம். இன்கவி பாடும் பரமக்கவிகளான ஆழ்வார்கள் ஈரச் சொற்கள் உகந்து கேட்பார். வன்தமிழ் நூற்கனவத்தை நடிகார்க்கு இன்பமாரியே என்று தம்மை இன்பமாரியாக என்ன இன்பம் பயக்கும் மேகம் இன்பம் பயனை வருஷிப்பது சொல்லிக் கொள்கிறார் ஆழ்வார். இது அடியார்க்கும் மட்டுமல்ல சர்வேஸ்வரருக்கும் ஒக்கும். இந்தனக்கும் குறிப்பாக கேட்கிறான் கவியின் பொருள்தானே என்று அழைத்தார் கலியன் திருவடியில திருக்கண்ண மங்கை பாதுகாத்தன. அதன்படி இப்பாட்டுக்களின் பொருளை
ஓராண்டு காலம் பேரின்ப வெள்ளம் ஆய் மணவாள மாமனிகள் வாயிலாக கேட்டவன். இங்கே ஸ்ரீரங்கத்திலே இந்த மண்டபத்திலே எல்லாம் கேட்ட அமிர்தஹா. அடுத்த திருநாமம் ஆரா அமுதன். தேனும் பாலும் கந்தலும் மதுரமாக திக்கும் விஷயம் பக்தனுக்கு இணைய விஷயம். காண்பதால் பசி பிணி மூப்பு எல்லாமே போய் தன்னை எப்போதும் கண்டனுபவிக்கும்படி அருள் செய்பவன். காணத் தெவிட்டாதவன். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டோடு வீடுதனம் அப்புழகன் ஆரா அமுதமே. ஆரா அமுதாய் அடியே நாவை அகமே நிற்பாய். ஆழ்வார் அனுபவம். சாஸ்வதா ஸ்தானு என்றும் நிலைத்திருப்பவன். அடுத்த திருநாமம் தேவலோகத்திய அமிர்தம் போலல்லாமல் என்றும் அழிவில்லாதவனாய் பிறர் கடத்திக் கொண்டு போகாதபடி நிலைத்திருந்து தன்னை அனுபவிக்க கொடுப்பவன். தேவலோக அமிர்தம் ஒரு தடவையே பானம் பண்ணபடியும் இவன் தன்னை சதா பஷ்யந்தி எப்போதும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்னும்படி அமிர்தமாக பருகி கழித்துக் கொண்டிருக்கும்படி தன்னையே அருளுவான். எனக்கு தேனே பாலே கந்தலே அமுதே இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய போகுந்தான் அவர் உண்டு கழித்தேனே அப்படின்ற ஆழ்வார். வராரோஹா. அடுத்த திருநாமம் 122. இது கடைசி திருநாமம் வர வாசுதேவனை பற்றி. மேலான அடையத்தக்கவன் பரமபதநாதன். மோக்ஷம் பெற்றவர் அடையும்படியான பகவான். ஞானம் சக்தி முதலான பெருமேன்மையை காட்டும் 6 குணங்களால் நிரம்பியவன் பரமவாசுதேவன். வரம் மிக உயர்ந்த ஆரோகணம் பகவத் பிராப்தி மற்றவை எல்லாம். பிரம்மன் சிவன் இந்திரன் இவர்களின் உலகங்கள் எல்லாம் ஆழ்ந்தவை. பரமபதத்துடன் ஒப்பிட்டால் இவை நரகம் என்னலாம். பின்னதற்கு நற்பொருள்தான் நாராயணன் நான் முகந்தருவென்றாலே சொல்கிறார். ஸ்ரீ பராசரவட்டரன் திருவிழப்படி இதுவரை பொன்னரின் ஊவி தெரிவித்த திருநாமங்கள் எம்பெருமானின் பரத்தத்தை பேசுமவை. இவை யுதிஷ்டிரர் பிரஷ்னத்தில் கிமேகம் தெய்வம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் சாஸ்திரங்களில் நிச்சயிக்கப்பட்ட ஒரே பரதத்துவம் ஏறு மேலான ஒரே பிராப்தியம் ஏறு பத்தாரம்பிக்காரம்பில்லாதவனை மோட்ச திசையில் விரும்பி அடையத்தக்க வரதத்துவம் எவன் என்று ஈஷ்டனின் கேள்விக்கு விஸ்வம் விஷ்ணு என்று தொடங்கி வராரோகா வரையில் பதிலாக கொள்ள வேண்டும். எத்தனை நாளைக்கு 122. மேலே வருபவை யூக விஷயமான திருநாமங்கள். துவந்த கங்கவர்ச்சந்தா துவந்தகா கம் யாரை தெரித்து என்ற கேள்விக்கு உத்தரவளிக்கப்படுகிறது. அதாவது மோட்சத்துக்கு உபாயமான திருநாமங்கள். யூகமூர்த்திகள் 4 பரவாசுதேவனின் யூக நிலையை முறையே வாசுதேவன் சங்கர்ஷணன் பத்யம்னன் அனிருத்தன் என்று மகாதபாக முதல் திருநாமங்கள் சங்கர்ஷணர் என்ற நிலையை பற்றியவை. 122 123. இவற்றினிடையே பட்டர் பரவியூக நிலைகளை பற்றி நீண்டதொரு விமர்சனம் வரவில்லை. அத்தை சுருக்கமாக அனுபவிப்போம். அஸ்மின் ரதமாரம்பாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குருவரும் பராம்